வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 16/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் சரிங்களா. இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, சுருக்குகள் கணக்கு போர்டு மாஸ் தியரி படி பண்ணணும் சரிங்களா. ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன் சரிங்களா. ப்ராக்கெட்டில் வந்து எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் பண்ணணும், இந்த ப்ராக்கெட், ரெண்டாவது வந்து இந்த ப்ராக்கெட், கடைசியாக வந்து இந்த ப்ராக்கெட் சரிங்களா. இதுதான் வந்து ஆர்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல இங்கே வந்து 9 வரும் சரிங்களா. இங்கே வந்து 6 வரும். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 15 வரும் சரிங்களா. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 15. அடுத்தது என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் தான் ஆஃப் சரிங்களா. இப்போ ப்ராக்கெட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது, இங்கே 20, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ 20 × 15 சொல்லி வரும். 180 வகுத்தல் 20 × 15 ஈக்குவல் டு அடி எடுத்தீங்கன்னா என்ன வரும், 9 வகுத்தல் 15 ஆன்சர். புரிஞ்சுதா. இங்கே டேரெக்டாக எடுத்தோன்னே இங்கே வகுத்தலில் போயிடக்கூடாது. இது முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் இங்கே வகுத்தலில் போகக்கூடாது, தப்பு. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து இருக்கு இல்லையா, அதோட பெருக்கணும் சரிங்களா. அப்படின்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின். A vendor bought toffees at 10 for 1 rupee. How many for a rupee must he sell to gain 25%? அதாவது ஒரு ரூபாய்க்கு வந்து 10 bought toffees at 10 for 1 rupee. ஒரு ரூபாய்க்கு வந்து 10 மிட்டாய் கிடைக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த பொருள் வந்து அதை வந்து விற்கும் பொழுது 25% லாபம் வச்சு விற்கணும்னா ஒரு ரூபாய்க்கு வந்து எத்தனை பொருள் வந்து விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது 25% பின்ன வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ளஸ் மேலே இருக்க ப்ராஃபிட். ஸோ என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 5ன்னு சொல்லி இதோட மதிப்பு மாறும். ஸோ 4ன்றது காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன, 4. செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன, 5. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் என்ன, ப்ரைஸுக்கும் கன்சம்ஷனுக்கு என்ன தொடர்பு, ப்ரைஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கன்சம்ஷன். அதாவது ஒரு நிமிஷங்க, நுகர்வுக்கும் விலைக்கும் என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா, விலை அதிகமாக இருக்கும்பொழுது வந்து நுகர்வு கம்மியாக இருக்கும். அதிகமான பொருளை வந்து கம்மியான விலை இருக்கும்போது வாங்குவோம். விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான பொருள் வாங்குவோம். ஸோ அது வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தாகும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சிபியோட மதிப்பு, இங்கே எஸ்பியோட மதிப்பு. ஸோ ப்ரைஸ் படி அக்கார்டிங் டு த ப்ரைஸ் 100 ரூபா இருக்கிற ப்ரைஸ் வந்து 125 ரூபான்னு சொல்லி மாறுது. 25% தான். அப்போது அதுக்கு கன்சம்ஷன் என்னவாக இருக்கும், அப்படியே அதுக்கு தலைகீழியாக இருக்குமா. அப்படின்னா தானே அதோடைய நம்ம வாங்கக்கூடிய சக்தி வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அப்போது 125 வந்து எவ்வளவு, 100ன்னு சொல்லி மாறி இருக்கும். அப்படின்னா இதோட பின்ன வடிவம் என்ன இருக்கும், கன்சம்ஷன் 5:4ன்னு சொல்லியிருக்கும். இப்போது காஸ்ட் ப்ரைஸ் படி அக்கார்டிங் டு த கொஸ்டின், காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒரு ரூபாய்க்கு வந்து எத்தனை பொருள் கிடைக்குது, 10 பொருள் வந்து கிடைக்குது சரிங்களா. அப்போ எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கினீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ அப்போது அதே சேம் வந்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா இங்கே செல்லிங் ப்ரைஸில் அந்த பொருள் வந்து எத்தனை பொருள் விற்க முடியும், ஒரு ரூபாய்க்கு வந்து 8 பொருள் விற்க முடியும் சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். 8ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 6வது கொஸ்டின். விகாஸ் கேன் கம்ப்ளீட் ஜாப் இன் 15 days. விகாஸ் வந்து 15 நாளில் வந்து ஒரு வேலை முடிக்கிறான். பாபு வந்து அதே வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறான். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வந்து வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விகாஸ் வந்து எத்தனை நாள் முடிக்கிறான், 15 நாள். பாபு வந்து எத்தனை நாளில் முடிக்கிறான், 10 நாள். ஸோ 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதான் வந்து டோட்டல் ஒர்க். எல்சிஎம் மேலே வரும் 30. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்களோட எஃபிஷியன்சி ஒரு நாளில் செய்கிற வேலை விகாஸ் வந்து 2ஆக இருக்கும் சரிங்களா. 30 × 15. அடுத்து பாபுவோட எஃபிஷியன்சி 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது விகாஸ் அப்புறம் பாபுவோடைய எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 2 × 3 5 சரிங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி எவ்வளவு, 5 ஈக்குவல் டு 6 டேஸில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து மொத்தமாக முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் அதே சேம் போர்டு மாஸ் கணக்கு தான்ப்பா. இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன வரும், 7 வரும். அடுத்ததாக இங்கே இது 4 வரும் சரிங்களா. 4 - 7 மைனஸ் ஒரு நிமிஷங்க, எஸ் -3 4 எஸ் 4 - 7. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், -3 சொல்லி வரும். ஸோ -3 × 3 -3 × 3 ஈக்குவல் டு
-9ன்னு சொல்லி வரும். அடுத்ததான் இங்கே வந்து 8 8 32 சரிங்களா. இங்கே என்ன இருக்குது +3 -3 பேருக்குங்கன்னா -9ன்னு சொல்லி வரும். அடுத்ததான் இங்கே வந்து 8 32 இங்கே 3/5 ஸோ 3/5 -32 என்ன வரும் -4 × 3 7 -7 அப்புறம் என் ப்ளஸ் போட்டிருக்கேன். அடுத்ததான் -9 சரிங்களா. இப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்ன வடிவத்தில் 5 எடுத்தீங்கன்னா அப்படின்னா 3 -5 மேலே எங்கேயும் பெருக்குனீங்க அப்படின்னா 150 160 -45 ஈக்குவல் டு 205 -205 இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ரெண்டையும் கூட்டிங்கன்னா -205 வரும். வகுத்தல் 3 முன்னாடி ஒரு 3 இருக்குது 3 -205 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 202 -202 வகுத்தல் 5ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்து மணிக்கு 240 கிலோமீட்டரில் வேகத்தில் வந்து 5 மணி நேரம் வந்து கிடக்குது அப்படின்னா இப்போ ஃப்ளைட் ஹேஸ் கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அதே தூரத்தை வந்து ஒரு ஃப்ளைட் வந்து 45 நிமிஷத்தில் கடக்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ட்ரெயினோடைய ஸ்பீடு தெரியும் டைம் தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமா. அப்போது ஸ்பீடு அளவு மணிக்கு 240 கிலோமீட்டர் இன்ட்டு 5ன்றதான் அதனுடைய டோட்டல் ஸ்பீடு சரிங்களா. சாரி டோட்டல் டிஸ்டன்ஸ் 240 இன்ட்டு 5ன்றது டிஸ்டன்ஸோட மதிப்பு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இந்த எவ்வளோ நேரத்தில் கிடக்கணுமா 45 நிமிஷத்தில் கிடக்குமா. 45 நிமிஷம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் எடுக்கலாமா 3/4 ஹவர்ஸ் சொல்லி எடுக்கலாமா. நமக்கு இங்கே எல்லாமே கிலோமீட்டர் per ஹவரில் இருக்குது. அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிடுச்சு அப்படின்னா இது 3/4 மணி நேரத்தில் கிடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தை ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளவு 240 × 5 வகுத்தல் 3/4 மணி நேரம் 3/4 சரிங்களா. அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 80 × 5 இங்கே கீழே இருக்க 4 வந்து அப்படி வகுத்தில் இருக்க 4 வந்து மேலே போகும்போது பெருக்கெல்லாம் மாறும். ஸோ 80 × 5 × 4 16 8 5 40 400 × 4 1600 கிலோமீட்டர் per ஹவரில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து வேகமாக போச்சு அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடக்கும். அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும் இங்கே 36 36 கூட்டல் 6 மொத்தமாக இதோட மதிப்பு வந்து 42ன்னு சொல்லிடும். 42 வகுத்தல் என்ன வரும் 7 வரும். ஸோ 42 15 -42 வகுத்தல் 7 இதை கூட்டினீங்கன்னா 15 -6ன்னு சொல்லி வரும். வகுத்தில் இருக்கு இல்லையா வகுத்தீங்கன்னா 6 வரும். ஸோ 15 - 6 ஈக்குவல் டு 9ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். இதோட எக்ஸோட இப்போ வந்து 3x + 4 இன்ட்டு இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ 3x + 4 × 8/9 ஈக்குவல் டு x/3 - 1. அப்போ இது அடி எடுத்தீங்கன்னா என்ன வரும் 3x + 32/9 ஈக்குவல் டு x/3 - 1. இப்போது இந்த x/3 மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க நம்பர் அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்படி போனீங்கன்னா 3x - x/3 ஈக்குவல் டு -1 - 32/9. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் இங்கே ரெண்டையும் மிச்சம் எடுத்தீங்கன்னா 3ஆல் பெருக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. கீழே மேலேயும் 3ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். அப்போது 9x - x/3 ஈக்குவல் டு இங்கே வந்து -1 இருக்குது இங்கே -32 இருக்குது 32 வகுத்தல் 9 இருக்குது. இதுக்கு மிச்சம் எடுத்தீங்கன்னா 9 வரும் கீழே அடிமானத்தில். ஸோ இங்கே வந்து மேலே எங்கேயும் வந்து 9ஆல் பெருக்கும். ஸோ -9 - 32 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 8x/3 ஈக்குவல் டு என்ன வரும் -41 வகுத்தல் 9. அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் இது ரெண்டாவது சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் -41 வகுத்தல் 9 இன்ட்டு இங்கே 8 வகுத்தல் 3 இருக்குது. இந்த பக்கம் முதல்ல 3 வகுத்தல் 8ன்னு சொல்லி மாறும். அடி எடுத்தீங்கன்னா 3 ஈக்குவல் டு 3 × 8 24 -41 வகுத்தல் 24ன்றதான்
எக்ஸோட மதிப்பு. அடுத்த கொஸ்டின் 17ஆவது கொஸ்டின். விகாஸ் வந்து ஒரு பழைய பைக் வந்து 30,000க்கு வாங்குறான். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 5,000 செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணுறான். இப்போ வந்து அவனுடைய இஃப் ஹி செல்ஸ் த பைக் ஃபார் 42,000. இப்போ வந்து அந்த பைக் வந்து 42,000க்கு விற்றான். அப்போனா அவனுடைய லாப சதவீதம் எவ்வளோ கேட்குறான். ஃபர்ஸ்ட்டு அடக்க விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபியில் என்னென்னலாம் வரும், அவன் வாங்கினா அந்த பொருளோடைய மதிப்பு 30,000 ரூபாய். சரிங்களா, 30,000 எஸ். அதுக்கு வந்து ஒரு 5,000 செலவழிச்சிருக்கானா, அப்போ அந்த 5,000 சேர்ந்து தான் வந்து அடக்க விலையாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 30,000ன்றது அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ். இப்போ வந்து எவ்வளோ விற்றுருக்கான் அப்படி பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 42,000. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 42,000 மைனஸ் 35,000. 7,000ன்றது அவனுடைய லாபம். சரிங்களா, இப்போது நமக்கு என்ன தேவை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவு 7,000 வகுத்தல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 35,000 இன்ட்டு 100. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 0க்கு 3 0 அடியாயிரும். அடுத்ததாக 5 அடி கொடுத்தீங்கன்னா 20% தான் அவனுடைய லாப சதவீதம். அடுத்த கொஸ்டின், இதனுடைய எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன வரும், நல்லா கவனிங்க, நான் வந்து பார்த்தனே போட்டலாம். இங்கே 5ல் முடியுது. சரிங்களா, இது 5 பிரிச்சிங்க அப்படின்னா 5 × 13 ஒரு பகாயன். ரெண்டுமே வந்து பகாயன். இப்போ பகாயனால இருக்குது, பகாயனாக இருக்குது. இங்கே வந்து 48ன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு இரட்டைப்படை எண். ஸோ இங்கே வந்து ஒரு இரட்டைப்படை எண்ணா 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா அதோடைய கடைசி டிஜிட் என்ன வரும், 0 தான் வரும். 0ல் வர மாதிரி ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து 0ல் தான் கண்டிப்பாக முடியணும். இப்போ ஆன்சர் வந்து 3120 தான் ஆன்சர். சரிங்களா, இதெல்லாம் வந்து உட்காந்து பெருக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பார்த்ததுமே போடணும். டைம் வந்து நிறைய மிச்சம் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின். அண்ட் அப்சர்வர் 2 மீட்டர் உயரமுள்ள ஒருத்தர் வந்து 150√3 மீட்டர் ஒரு டவர்லேருந்து 150√3 மீட்டர் தூரத்தில் வந்து இருக்காரு. அவரோட உயரம் வந்து 2 மீட்டர். இப்போ வந்து அவர் வந்து அந்த டவருடைய டாப் வந்து 60 டிகிரி ஆங்கிள் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த டவருடைய ஹைட் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, கணக்கு வந்து ஒருத்தர் 2 மீட்டர் வந்து உயரம் உள்ளவர், அடுத்து ஒரு டவர் இருக்கு. இந்த டவருக்கும் அவருக்கும் இது வந்து டவருடைய ஹைட்டு, இது வந்து அவருடைய ஹைட்டு. அவரோட ஹைட் என்ன, அவர் வந்து ஏபின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவரோட உயரத்தை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த டவரோட உயரத்தை வந்து சிடின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து இந்த அவர் பார்க்குறாரு, அந்த டவரோட உச்சியை வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குற ஆங்கிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டவரோட உச்சி வந்து என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு. சரிங்களா, அப்போது இது ரெண்டு இணையா 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு. இது வந்து ஒரு செங்கோணம் கோணமா ஏடி, இது வந்து இன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போது ஏஇடின்றது ஒரு செங்கோணம் கோணமா, இதோட மதிப்பு 90 டிகிரி, இயோட மதிப்பு 90 டிகிரி, ஏவோட மதிப்பு 60 டிகிரி. அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும், 30 டிகிரியாக இருக்குமா, அவ்வளோதாங்க. ஸோ இதோடைய பிசியோட மதிப்பு அவருக்கும் டவருக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு 150√3 மீட்டர். அவரோட ஹைட் எவ்வளவு 2 மீட்டர். இப்போ டவரோட இப்போ இந்த ஏபியோட மதிப்பும் இசியோட மதிப்பும் சமமாக இருக்கும். இதோட மதிப்பு 2 மீட்டர். இப்போ கணக்குப்படி நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், செங்கோணம் கோணத்தில் கணக்குப்படி 30 டிகிரி 60 டிகிரி அடுத்ததாக 90 டிகிரி. இதோட மதிப்பு அதுக்கு எதிரே உள்ள பக்கங்களோட மதிப்பு என்னவா இருக்கும், 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1ன்ற மதிப்பில் இருக்கும். 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு வந்து √3ன்னு சொல்லியிருக்கும். அப்போ இதோட மதிப்பு வந்து 90 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு வந்து என்னவா இருக்கும், 2ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய தடவை வந்து நம்ம இதை வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, சரி மறுபடியும் எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க, இங்கே இது 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன 1ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, இந்த 1ன்றது எதுக்கு சமமாக இருக்கும், ஏயும் பிசியும் சமமா. ஸோ ஏயும் பிசியும் சமம். அப்போது அதோட மதிப்பு அளவு 150√3 சென்டிமீட்டர். அப்போ ஏயோட மதிப்பு 101. சரிங்களா, அப்போது ஏயோட மதிப்பு 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் 1 அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு என்ன √3ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, இப்போ இதோட மதிப்பு ஏயோட மதிப்பு 150√3 அப்படின்னா டியோட மதிப்பு என்னவா இருக்கும் √3ன்னு சொல்லியிருக்குமா. சரிங்களா, இதோட மதிப்பு 1க்கு சமம், 1:1 சமம். அப்படின்னா √3யோட மதிப்பு என்னவா இருக்கும் 150√3 இன்ட்டு √3. ஸோ அப்போ என்ன வரும், √3 × √3 3 சொல்லி வரும். ஸோ 150 பெருக்குனீங்க அப்படின்னா 450 மீட்டர்னு சொல்லி வரும். அவ்வளோதான், டேரக்ட் 450 மீட்ரு போட்டலாமா, போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்குறாங்க. நம்ம வந்து எதாவது கண்டுபிடிச்சிக்கலாம்,
டிஇயோட மதிப்பு தான் 450 மீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஈசியோட மதிப்பு என்ன வரும்? 450 சாரி ஈசியோட மதிப்பு 2 மீட்ரு. அப்படின்னா சிடியோட மதிப்பு என்ன வரும்? சிடி ஈக்குவல் டு டிஇ ப்ளஸ் இசி ஈக்குவல் டு 450 ப்ளஸ் 2 452 மீட்டர்ன்றது தான் ஆன்சர். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதை வச்சு போடுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 21ஆவது கொஸ்டின். எல் அண்ட் ஏ என்ற 2 கிளாஸ்மேட் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் குட் எல் அண்ட் ஏ ஆர் ஆஸ் வெல் அஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கிளாஸ்மேட் ஆஸ் வெல் அஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லும் ஏவும் வந்து ஒரு கிளாஸ்மேட், 2 பேருமே கிளாஸ்மேட்டு, அவங்க 2 பேருமே வந்து குட் ஃப்ரெண்ட்ஸும் கூட. இப்போ ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லுக்கு வந்து 10 பேர் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏக்கும் எல்லுக்கும் காமனாக இருக்காங்க, சரிங்களா? அடுத்ததான் ஏ ஹேஸ் டோட்டல் 17 ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். ஏக்கு வந்து டோட்டலாக வந்து 17 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் நெய்தர் எல் நார் ஏ? வரணும்ல, வெண்டையரம் கணக்குப்பா. வெண்டையரம் கணக்குப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய லார்ஜாக எடுத்துக்க வேண்டியதான். அடுத்ததான் 2 வட்டம் போடணும். 2 மதிப்பு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஏ எல் இருக்கு, சரிங்க. என்னப்பா அது? எல் ஏன்னு சொல்லி 2 வட்டம் இருக்கு, சரிங்களா? எடுத்துக்கலாம். இது எல், ஒரு நிமிஷங்க. இது எல், இது ஏ. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு, அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எல்லுன்றது கிளாஸ்மேட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸில் வந்து மொத்தத்தில் பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சரிங்களா? இப்போ எல்லுக்கு வந்து 10 பேர் தனியாகவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோட 10 பேர் தனியாக ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லோட தனி ஃப்ரெண்ட்ஸ் எந்த பார்ட் வரும்? இந்த பார்ட் முழுக்கவே வந்து எல்லோட தனி ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா இந்த பார்ட் வராது, ஏன்னா வந்து அந்த இடத்துல ஏயோட மதிப்பு வருது இல்லையா? அப்போ எல்லுக்கு வெறும் 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தனியாகவே இருக்காங்க. இப்போ 2 பேருக்கு சேர்ந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் காமன் டு ஏ. 5 பேர் வந்து ஏக்கும் காமனாக இருக்காங்க. அப்போது 2 பேருக்கு காமனாக இருக்காங்க யார்? இந்த பாயிண்ட், சரிங்களா? எந்த பகுதி? இந்த பகுதி. இந்த பகுதி முழுக்க 5, சரிங்களா? அடுத்து அப்போது இப்போ கணக்கு கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு வந்து மொத்தம் 17 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏக்கு மொத்தம் 17 ஃப்ரெண்ட்ஸு. இங்கே மட்டுமே 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா இதில் ஏ மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஏ மட்டும் 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏ மட்டுமே வந்து ஏக்கு மட்டும் 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மொத்தமாக வந்து ஏக்கு வந்து 17 ஃப்ரெண்ட்ஸு. ஏக்கு மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நெய்தர் எல்லுக்கும் ஏக்கும் வந்து எத்தனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர் இருக்காங்க. 30 பேர்த்தில் இப்போ எல்லுக்கும் ஏக்கும் இந்த வட்டம் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த எல்லா பகுதியும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சரிங்களா? அப்போது என்ன வரும்? 30 மைனஸ் 10 + 5 + 12. இப்போ அதோட மதிப்பு என்ன வரும்? 30 மைனஸ் 22 27 ஈக்குவல் டு 3ன்றது தான் ஆன்சர். ஸோ இது வந்து வெண்படங்க, வெண்டாயிரம் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின். வாட் வில் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 27 and 81? 27க்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போல மதிப்பு கேட்குறாங்க. இப்போது 27 வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குள்ளே பெரிய நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அதில் இருக்க மிச்சம் நம்பர் வந்து அந்த நம்பரில் வகுப்படுமா அப்படின்னு பாருங்கள். வகுப்பட்டுருச்சு அப்படின்னா தான் எல்சிஎம். அப்படி வகுப்படாமல் இதோடைய மடங்காக இருக்கும், சரிங்களா? இப்போ 27 வந்து 81 வகுப்படுமா? எஸ், கண்டிப்பாக. 3 27 81. அப்போ 81 தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் பண்ண 2க்கு காமனாக இருக்குது என்ன? 27. அவ்வளோதாங்க. 81:27 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதோட சுருக்கு கணக்குப்பா. ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் ஏறிப்படி இதோட மதிப்பு 5ன்னு வரும். அடுத்து இங்கே 5/2. ஸோ 4 × 5/2 சுருக்குனீங்க அப்படின்னா 2 ஈரஞ்சா இதோட மதிப்பு 10 மைனஸ் 7 8 56 56 ப்ளஸ் 9 மைனஸ் 5. ஸோ இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா +9
சாரி ப்ளஸில் உள்ள அப்புறம் கூட்டிக்கோங்க 19 மைனஸில் உள்ள கூட்டிங்கன்னா 61 ஈக்குவல் டு -42ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். The radius of the cylinder is 5 cm and vertical height is 172 cm. What will be the volume? ஒரு சிலிண்டர் எடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டருடைய ஹெயிட்டும் அதனுடைய ஒரு சிலிண்டருடைய என்ன கொடுத்துருக்காங்க, ஹெயிட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? ரேடியஸ் எவ்வளோவா 5 சென்டிமீட்டரா, ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஹெயிட் வந்து 172 சென்டிமீட்டர். அப்படின்னா அதோடைய வால்யூம் என்ன சொல்ல கேட்குறாங்க. ஸோ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா தெரியும் இல்லையா? உருளை கன அளவு ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h பை r²h. அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே பை இருக்குது. ஸோ பைக் மதிப்பு ஒன்றும் போட தேவையில்லை. பை இன்ட்டு ஆரத்தோடைய மதிப்பு என்ன 5², 5 × 5, ஹெயிட்டோட மதிப்பு என்ன 172. ஸோ பெருக்கிங்கன்னா அப்படின்னா 25. ஸோ 25 எப்படி எடுக்கலாம், 25 வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 100/4 சொல்லி எடுக்கலாம். சரிங்களா? 100/4 இன்ட்டு 172 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 16 3 12 ஈக்குவல் டு 4300 பை சென்டிமீட்டர் கியூப் பண்ணுறதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். அசோக் பாய் வந்து 10% வந்து அவருடைய மந்த்லி இன்கம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அவர் வந்து சேவ் பண்ணுறது 5400 ரூபா. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அவரோட இன்கம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். சரிங்களா? இப்போது அவரோட இன்கம் வந்து 100% இருக்குமா, எப்பயுமே இன்கம் வந்து 100% இருக்கும். இப்போது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா அவர் வந்து 10% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு. அப்படின்னா அவருடைய சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், சேவிங்ஸோட மதிப்பு 90% இருக்குமா. அந்த 90% மதிப்பு தான் 5400. ஸோ 90% மதிப்பு 5400 அப்படின்னா 1% மதிப்பு என்ன அடி கொடுத்தீங்க அப்படின்னா 54 60 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை 100%. அவரோட இன்கமோட மதிப்பு தான் தேவை. 100% மதிப்பு 6000 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின். எஸ் 37 தான். எக்ஸ்ஒயோட மதிப்பு கொடுத்தாங்க. இப்போது இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. எக்ஸ்க்கு இப்படி போட்டாங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன, எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3. சரிங்களா? அப்போது 5x + 3y = 5x - 3yயோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5xோட மதிப்பு 5 × 2 + 3 × 3 = 5 × 2 - 3 × 3 ஈக்குவல் என்ன வரும் 10 19 19 இங்கே 10 - 9 1 சொல்லி வரும். 19:1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து x - 1/xோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா x² + 1 = 2x இருக்கா, இந்த ஹோல் டேர்மையும் வந்து டிவைட் பை எக்ஸ், இந்த ஹோல் டேர்மையும் வந்து எக்ஸால் வகுத்தீங்க அப்படின்னா என்ன மதிப்பு வரும், x + 1/x = 2ன்னு சொல்லி வருமா. அவ்வளோதாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா x + 1/x = p அப்படின்னா தென் x - 1/xோட மதிப்பு என்ன வரும்னா p² - 4. அப்படின்னா கான்செப்ட் படி x + 1/xோட மதிப்பு தெரியும். அப்போ x - 1/xோட மதிப்பு என்ன வரும், √p² என்ன வரும் 2² - 4. 2² என்ன 4, 4 - 4 0. ஸோ 0 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 0 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும்ப்பா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். இவ்வளவு மோசமாக இருக்குது, டச் விட்டதுனால ஒன்றும் தெரியல. சரிங்களா? இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி x - 1/x = pன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா x + 1/xோட மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும், அப்படியே உல்டாவா p² + 4. சரிங்களா? ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின். The sum of interior angles of a polygon is 3240. How many sides of the polygon have? Sum of all interior angles என்ன ஃபார்முலா, sum of all interior angles, all interior angles என்ன ஃபார்முலா, interior angles எல்லா உள்கோணங்களையும் கூடுதல். சரிங்களா? ஒரு பலகோணத்தை கொடுத்தாங்க. அந்த பலகோணத்துடைய எல்லா உள்கோணங்களையும் கூடுதலுக்கு மதிப்பு என்ன ஃபார்முலா n - 2 ×
380 டிகிரி. சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. என்னன்றது என்ன? இந்த பக்கத்துடைய மதிப்பு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். கீழே ஒரு ஃபார்முலா எழுதலாமா? எழுதுவங்கிறது என்ன போகுது? தெரிஞ்சுக்கிறது தானே, கற்றுக்கிறது தானே வழி, கற்றுக்கிறது தானே வாய்ப்பே. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரிங்களா? வெளிக்கோணங்கள் எல்லாத்துக்குமே கூடுதல் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. சரிங்களா? இது ரெண்டு தான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு ஈஸி. ஸோ ஒரு ஃபார்முலா தான் தேவை. ஸோ நமக்கு வந்து கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா உள்கோணங்களையும் கூடுதல் வந்து 3240 டிகிரி கொடுத்தாங்க. அப்போது n-2 இன்ட்டு 180 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 3240. என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் சைட்ஸு. ஸோ அது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 18 மிச்சம் எத்தனை வரும்? 14 144 8. அப்போது இது அடி எடுத்தீங்கன்னா 18ன்னு சொல்லி வரும். ஸோ n-2ஓட மதிப்பு 18 அப்படின்னா என்னோட மதிப்பு 18 + 2 20ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா அந்த கணக்கு வந்து ஈஸி. அடுத்த கணக்கு a/b மதிப்பு கொடுத்தாங்க. 3a + 2b + 3a - 2b மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? √7 போடணும். பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? √3 போடணும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போது கணக்குப்படி 3a + 2b upon 3a - 2b வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × √7 + 2 × √3 upon 3 × √7 - 2 × √3 சொல்லி எழுதலாமா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த √3 எப்படி எழுதலாம்? சாரி, இந்த 3 வந்து எப்படி எழுதலாம்? √3 × √3 சொல்லி எழுதலாமா? அப்போ இதோட மதிப்பு √3 × √3 × 7 + 2 × √3 வகுத்தல் √3 × √3 × √7 - 2 × √3. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த மேலே இருக்க உறுப்புகளில் √3 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா, சரிங்க, இங்கே √7 இல்லையா? × √7. இங்கே √3 வந்து ரெண்டு நம்பர்லேருந்து காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? √3 × √7 இதோட மதிப்பு என்ன வரும்? √21 + 2ன்னு சொல்லி வருமா? வகுத்தல் இங்கே அதே மாதிரி √3 வந்து காமனாக எடுத்தீங்க அப்படின்னா √3 வந்து இங்கே √3 × √7 மதிப்பு என்ன வரும்? √3 வெளியே எடுத்தீங்கன்னா √3 × √7 வரும். அதோட மதிப்பு √21 √21 - 2. அவ்வளோதான். √3 × √3 அப்படி எடுத்துங்க. நமக்கு என்ன வரும்? √21 + 2 upon √21 - 2. சிம்பிளான விஷயம் தான். பட் நம்ம பார்க்குறதுக்கு வந்து டஃப்பாக தெரியும். அவ்வளோதான். இந்த கணக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கா பாருங்க. கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. திறமை தான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின். இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு கேட்குறாங்க. இங்கே a = 3/7 × b. இதோட மதிப்பு என்ன? × b. அப்போது இங்கே பெருக்கல் எப்படி இருக்குது? b வந்து இந்த பக்கம் மொத்தம் வரும், வகுத்தலம் வரும். ஸோ a/b மதிப்பு 3/7 சொல்லிடுறோம். அப்போ a மதிப்பு 3, b மதிப்பு 7. அதை அப்படியே இந்த கணக்கில் புட் பண்ணுங்க. 8 × 3 - 7 வகுத்தல் 2 × 3 + 3 × 7 24 - 7 வகுத்தல் 6 + 21. அப்போ மேலே என்ன வரும்? 24 போச்சுன்னா 7 4 3 17. 17 வகுத்தல் 27ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின். 2 ஷிப் இருக்குது. சரிங்களா? 2 ஷிப்ஸ் வந்து செயிலிங்கில் 2 ships are sailing in the sea on the 2 sides of a lighthouse. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் ரெண்டு பக்கம் வந்து இது வந்து லைட் ஹவுஸு, ரெண்டு பக்கம் வந்து ஒரு கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து போகுது. கரை இருக்குது, கரையில் வந்து ஒரு லைட் ஹவுஸு, இந்த லைட் ஹவுஸில் ரெண்டு பக்கம் வந்து கப்பல் போகுது. இப்போ the angles between the elevation of the top of the lighthouse as observed from the ships are 45 degree 60 degree respectively. அப்போது இந்த கப்பலில் இது வந்து ஒரு கப்பல், இங்கே வந்து ஒரு கப்பல் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு கப்பல் இருக்குது,
இங்கே ஒரு கப்பல் இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்க்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் பார்க்கக்கூடிய கோணம் என்னவா, ஒன்று வந்து 45 டிகிரி, இன்னொன்று வந்து எவ்வளவு 60 டிகிரி சரிங்களா. அப்போது இப்போ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, லைட் ஹவுஸோட உயரம் வந்து 81 மீட்டராமா சரிங்களா. 81 மீட்ரு அப்படின்னா இந்த ரெண்டு கப்பலுக்கு இடையே உள்ள தூரம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, இதோடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது கணக்குப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து சொன்னதான் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதோட மதிப்பு என்ன வரும். 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. அப்போ 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு எவ்வளவு 2ன்னு சொல்லியிருக்கும். இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி 45 டிகிரி கான்செப்ட் இருக்கு. 45 டிகிரி 90 டிகிரி. இப்போ 45 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 45 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு 1ன்னா 90 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு √2ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னாதான் அந்த கான்செப்ட்லாம் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட இதோட மதிப்பு என்ன வரும், சாரி ஒரு நிமிஷங்க. லைட் ஹவுஸோட மதிப்பு 90 டிகிரி சரிங்களா. லைட் ஹவுஸோட உயரம் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த முக்கோணம் இது வந்து ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஏபி டின்னு எடுத்துக்கலாம். இப்போ சிடியோட மதிப்பு தான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை, சிடியோட மதிப்பு தான் நமக்கு தேவை. அப்போது ஏபியோட மதிப்பு இப்போ வந்து இந்த ஆங்கிள் சியோட மதிப்பு 45 டிகிரி. இந்த ஏபிசின்ற முக்கோணத்தில் இந்த ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும், இதோட மதிப்பு 45 டிகிரியாக இருக்குமா. ஏன்னா இது வந்து முக்கோணத்தில் 180 டிகிரி கான்செப்டில் இதோட மதிப்பு 45 டிகிரி இருக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த ஏவோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக இருக்கும் சரிங்களா. ஆங்கிள் டிஏபியோட மதிப்பு 30 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது 60 டிகிரி 90 டிகிரி அப்படின்னா இது 30 டிகிரியாக இருக்கும். இப்போது கணக்குப்படி 60 டிகிரிக்கு எதிரோட மதிப்பு என்ன வரும், இந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் சாரிங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி படி 60 டிகிரி, இது 30 டிகிரி, இது 90 டிகிரி. 60 டிகிரிக்கு எதிரோட பக்கத்தோட மதிப்பு என்ன வரும், √3யா. இப்போ √3யோட மதிப்பு இங்கே √3யோட மதிப்பு 81 அப்படின்னா சரிங்களா. √3யோட மதிப்பு 81 அப்படின்னா பிடியோட மதிப்பு என்ன வரும், 1ன்னு சொல்லி வரும். அப்போ √3யோட மதிப்பு 81 அப்படின்னா 1ஓட மதிப்பு என்ன வரும், ரெண்டு பக்கம் √3 வகுத்துட்டீங்க அப்படின்னா 81 வகுத்தல் √3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதோட மதிப்பு 81 வகுத்தல் √3 சரிங்களா. அடுத்ததா இங்கே இதோட மதிப்பு இங்கே கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏசிபியின் படி சாரிங்க ஏபிசி இப்படி போடணும், மாற்றி போட்டேன். இது 45 டிகிரி, அப்போ இதுவும் 45 டிகிரி இருக்குமா. இதன் மதிப்பு என்ன 90 டிகிரி. இப்போது இந்த 45 டிகிரி உள்ள பக்கத்தில் இந்த ஏபியோட மதிப்பு என்ன 1 சரிங்களா. இப்போ 1ஓட மதிப்பு 81 அப்படின்னா இங்கே பிசியோட மதிப்பு என்ன வரும், அதுவும் 1 தான், அதோட மதிப்பும் 81 தான் வரும் சரிங்களா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, பார்த்தீங்கன்னா சிடியோட மதிப்பு தான் தேவை. ஸோ சிடியோட மதிப்பு எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் பிடிக்கு சமம். அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், சிபியோட மதிப்பு 81 ப்ளஸ் இதோட மதிப்பு 81 அண்டர் √3. ஸோ காமனை வந்து மீச்சமாக எடுத்திங்கன்னா √3 வரும். ஸோ இதோட மதிப்பு 81 √3 ப்ளஸ் 81 வகுத்தல் √3 சொல்லி வரும். ரெண்டுலேயே காமனாக 81 வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா √3 + 1 அப்பான் √3 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து தேர்டுன்றது தான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். நான் தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து போல, மன்னிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 54வது கொஸ்டின். எக்ஸ் காஸ் 45 சைன் 120 டிகிரி சைன் 60 டிகிரி அப்புறம் எக்ஸ் 90 டிகிரி சரிங்களா. அதோட மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான், ஏற்கனவே பார்த்துக்க முடியா, ஆல் சில்வர் டீஸ்பூன் சொல்லலாம். ஆல் சில்வர் டீஸ்பூனா, டீ கப் ஆட் சுகர் டு காஃபி, ஆல் சில்வர் டீ கப், இதுதான் கான்செப்ட். இங்கே வந்து
90 டிகிரி, 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே வந்து 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி, அடுத்ததான் 360 டிகிரி, அப்படி போய்கிட்டே இருக்கும். 360, 450 அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே 0க்கு 90 டிகிரிக்குள்ளே எல்லா சைனோடைய மதிப்பும் ப்ளஸ் தான். ஆனால் இங்கே 180 90 டிகிரிக்கு 180 டிகிரி வந்து சைன் காசு இது ரெண்டனுடைய மதிப்பு மட்டும்தான் ப்ளஸ். அதே நேரத்தில் 180 270 வரைக்கும் டேன் காட்டோடைய மதிப்பு மட்டும்தான் ப்ளஸ். அதே நேரத்தில் இங்கே 270 வந்து 360 டிகிரி அதுக்குள்ளே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா கொசிக்கணும் சீக்கணும் மட்டும்தான் வந்து ப்ளஸ். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2. அடுத்ததா சைன் 120 டிகிரி வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி சொல்லிடலாமா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதோட சைனை இப்போ 90க்கு அதிகமாக போயிடுச்சு இல்லையா? அப்படின்றப்ப இந்த சைனை வந்து மாற்றணும். மாற்றும் போது இங்கே என்ன வரும்? சைனும் காசும் வந்து சேம் தான், ப்ளஸ் தான். அப்படின்றப்போ இந்த இடத்துல காசு 30 டிகிரி சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சைன் 30 டிகிரி வந்து காசு 30 டிகிரி சொல்லி எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து காசு இல்லாமல் வேறு எதுவும் சம்திங் வந்துச்சு, இப்போ சைன் இல்லாமல் வேறு எதுவும், இப்போ உதாரணமாக டேன் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காட் டிகிரியாக மாற்றிக்கணும். ஆனால் மைனஸ்னு சொல்லி வரும். ஏன்னா இங்கே வந்து சைனும் காசு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மற்ற வேல்யூஸ் எல்லாமே மைனஸில் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து காட் 30 டிகிரி மைனஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து சைனு காசு வந்து ப்ளஸ் தான். அப்போது சைன் 120 டிகிரி வந்து எப்படி மாற்றலாம்? சைன் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி மாற்றலாம். 90 டிகிரிக்கு அடுத்து உள்ள பகுதி 90லேருந்து 180க்குள்ளே வந்து சைனு காசு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த சைனை மாற்றணும் காசுன்னு சொல்லி அதுக்கடுத்து அந்த டிகிரி வந்து 30 டிகிரி மட்டும் எடுத்துக்கணும். ஸோ காசு 30 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா காசு 30 டிகிரியோட மதிப்பு √3/2 அவ்வளோங்க. √3/2 ப்ளஸ் சைன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/√2 1/√2 இல்லைங்க, √3+2 √3/2 மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? சைன் 0 சைன் 90ஓட மதிப்பு 1 தான். ஸோ இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் தான் வரும், ப்ளஸ் 1. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக இது எல்லாமே பெருக்கல்ல தானே இருக்குது. அப்போது எக்ஸ் இன்ட்டு 1 இன்ட்டு √3x/2√2 ப்ளஸ் √3/2 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போது இதை சுருக்குனிங்க அப்படின்னா ரெண்டுக்கு வந்து மீச்சம் எடுத்தீங்கன்னா 2√2ன்னு சொல்லி வரும். ஸோ 2√2 ஈக்குவல் டு இது அப்படியே தான் வரும் √3/x ப்ளஸ் இங்கே வந்து √2வால் மேலே எங்கேயும் பெருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கீழே 2 இருக்கா? அப்போது இதை வந்து √2வால் பெருக்குவீங்க. அப்போ சேம் மேலே இருந்தால் √2வால் பெருக்குவீங்க. ஸோ √3 இன்ட்டு √2 √6ன்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போதில் இப்படி வந்துடும் 1 மைனஸ் இங்கே இருக்கிற மதிப்பு அந்த பக்கம் போகும்போதில் √3x ப்ளஸ் √6/2√2. ஸோ இது என்ன சுருக்குனீங்க அப்படின்னா 2√2 மைனஸ் √3x ப்ளஸ் √6 சொல்லி வருமா? இப்படி எழுதலாமா? ஒரே ஒரு நிமிஷங்க, இங்கே ஒரு தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. 2√2 2√2 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் √3 மைனஸ் எக்ஸ் √3 ப்ளஸ் எக்ஸ் எஸ் இங்கே வகுத்தில் இருக்கிற இங்கே வகுத்தில் இருக்கிற 2√2 இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ √3x ப்ளஸ் √x ஈக்குவல் டு 2√2x மைனஸ் ப்ளஸ் 2√2ன்னு சொல்லி வருமா? அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணணும்? எக்ஸை பூரா மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் பூரா ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போது √3x ப்ளஸ் 2√2x ஈக்குவல் டு 2√2 மைனஸ் √6. அடுத்ததாக இதில் இருக்கிற எக்ஸை காமன் எடுத்துலாமா? எக்ஸை காமன் எடுத்திங்கன்னா √3 ப்ளஸ் 2√2ன்னு சொல்லி வரும். அடுத்ததாக 2√2 மைனஸ் √6 சொல்லியிருக்கும். இப்போது எக்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சுட்டிங்க அப்படின்னா 2√2 மைனஸ் √6/2
இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2√2 ப்ளஸ் √3 சொல்லிடலாம். இது அப்படியே மாற்றி எழுதுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட மதிப்பு ஆன்சர் வந்து 4தான் ஆன்சர். ஒரு நிமிஷம் பாருங்கள், இதெல்லாம் சுருக்கி அப்படி ஒரே இதாக போடுறேன். சாரி. என்னப்பா நீங்க சீக்கிரமாப்பா, அடப்பாவத்தை. எஸ், புரிஞ்சுக்கணும் நம்புறேன். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 61வது கொஸ்டின். 61வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காசு 120 பவுன் பேனாக்களுடைய அடக்கு விலை வந்து ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பெண்களுடைய விற்பனை விலைக்கு சமமா. இதோட ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் படி இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, 120 பெண்களுடைய அடக்க விலை வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் பெண்களுடைய விற்பனை விலைக்கு சமம். சரிங்களா, ப்ராஃபிட் எவ்வளவு 25%. சரிங்களா, அப்போ சிபி அப்பான் எஸ்பியோட மதிப்பு என்ன வரும், சிபியோட எண்ணிக்கை எக்ஸு ஈக்குவல் டு 120 சொல்லி வரும். இப்போ நல்லா கவனிங்க, ப்ராஃபிட்ன்றது என்ன, இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன வரும், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டா. அப்போது இங்கேருந்து என்ன வரும் 25%. அப்போ இதோட பின்ன வடிவம் என்ன வரும் 1.4 சொல்லி வரும். அப்போ லாபத்தை சேர்த்திங்கன்னா அப்படின்னா விற்பனை விலை என்ன இருக்கும் 5ன்னு சொல்லியிருக்கும். ஸோ விற்பனை விலை வந்து 5ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இங்கே என்ன 1. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 4ன்னு சொல்லி இருந்திருக்குமா, புரியுதா அந்த பின்ன வடிவத்தில். அப்போது இங்கே எஸ்பியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 120 சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து 5 ரேஷியோக்கு சமமாக இருக்குமா. ஸோ 5 ரேஷியோ வந்து 120 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 24 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் என்ன 4 ரேஷியோ. அப்போது காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 4 ரேஷியோவா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 ரேஷியோக்கு சமம். ஸோ 4 × 24 ஈக்குவல் டு 96தான் எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதாங்க. காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் சமமாக இருக்கும், எக்ஸுக்கு சமமாக இருக்கும். எக்ஸ்ன்றது இங்கே என்ன இருக்குது 4 ரேஷியோ, காஸ்ட் ப்ரைஸும் எக்ஸும் சமம். சரிங்களா, இப்போ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன இங்கே கணக்குப்படி இந்த பின்ன வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா 4 ரேஷியோக்கு சமமாக இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பும் 4 ரேஷியோக்கு சமமாக தான் இருக்கும். சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போது காஸ்ட் ப்ரைஸும் எக்ஸோட மதிப்பும் சமம். சரிங்களா, இப்போ 4 ரேஷியோட மதிப்பு 4 × 24 ஈக்குவல் டு 96தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். வாட் வில் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் ஆன் ஆடிங் 25 to it is exactly divisible by 25, 36 and 40. 25, 36, 40 வந்து வகுப்படக்கூடிய ஒரு எண். எந்த ஒரு எண்ணோட வந்து 25 கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து இந்த 3 நம்பரால் வகுப்பு கேட்குறாங்க. இப்போது இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் ஆஃப் 25, 36, 40 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800. சரிங்களா, அப்போது அந்த நம்பர் என்னவாக இருக்கணும் 1800. அந்த நம்பர் முழுமையாக வகுக்கணும்னா அந்த எண்ணம் வந்து 1800 இருக்கணும். சரிங்களா, கணக்குலாம் இங்கே 1800 கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா இதோடைய மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். சரிங்களா, அந்த நம்பர் வந்து இதோடைய மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் 3600 வரும். சரிங்களா, இதோட மல்டிப்ளிகேஷன். அப்போது அந்த நம்பர் வந்து என்ன சொல்லிட்டாங்க கணக்குப்படி என்ன கொடுத்தாங்க, ஒரு நம்பர் இருக்குது இந்த 3 எண்களை வந்து வகுப்படக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர். ஆனால் அந்த நம்பர் வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட 25 கூட்டினா தான் அதில் வந்து அந்த நம்பர் வந்து 3600 சொல்லி வரும். சரிங்களா, இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 3600 மைனஸ் 25 ஈக்குவல் டு 3575தான் ஆன்சர். ஒரு எண்ணோட வந்து 25 கூட்டினால் அந்த எண் வந்து முழுமையாக இந்த எண்கள் எல்லாத்துலேயும் வகுப்படுமா. சரிங்களா, இந்த 3 எண்களால் முழுமையாக வகுப்படுமா. இந்த 3 எண்களோட எல்சிஎம் என்ன 1800. 1800 பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருக்கா, இல்லவே இல்லை. அப்போ இதோடைய மல்டிப்ளிகேஷனாகவும் அந்த நம்பர் இருக்கலாம். சரிங்களா, இதோட மல்டிப்ளிகேஷன் என்ன வரும் 3600 சொல்லி வரும். சரிங்களா, மொதல் மல்டிப்ளிகேஷன். அது பக்கத்தில் நம்பர் இருக்கா, ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த எண்ணில் வந்து 25 கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான எண் வந்து கிடச்சிடும். ஏன்னா 25 கூட்டினா தான் அந்த நம்பர் வந்து 3600 வரும். ஸோ 25 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். கணக்கு ஈஸி, ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இது வந்து கொஞ்சம் கால்குலேஷன் தான். ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு, அதனுடைய
அதனுடைய மதிப்பு வந்து 7200, ஏரியாவோட மதிப்பு 7200 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? ஹவு லாங் வில் அ சைக்கிள் டேக் டு கிராஸ் த ஃபீல்ட் டயகனலி அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 4 km/h. அப்படின்னா இதோடைய ஏரியாவோட மதிப்பு என்ன? A². சரிங்களா? 700 மீட்டர். சரிங்களா? அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 × 2 × 100. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 6 × √2 × 10 A² மதிப்பு. அப்போ ஏவோட மதிப்பு ஒரு பக்கத்தோட மதிப்பு என்ன வரும்? 60√2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது 7200 மீட்டர்² உள்ள பரப்பளவு உள்ள ஒரு சதுரத்தினுடைய பக்கத்தோட மதிப்பு என்ன வரும்? 60√2ன்னு சொல்லி வரும். இது வந்து டயகனலா, சரிங்களா, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு முக்கோண இந்த மூலைவிட்டம் வழியாக கடக்கணும் அப்படின்னா மணிக்கு வந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து 4 கிலோமீட்டர் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது பக்கத்துக்கும் மூலைவிட்டத்துக்கும் சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய பக்கம் வந்து சதுரத்துடைய பக்கம் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மூலைவிட்டம் என்னவா இருக்கும்? A√2ன்னு சொல்லியிருக்கும். அப்போ நமக்கு தேவையான மதிப்பு என்ன? A√2. A√2ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா A√2ஓட மதிப்பு 60 × √2 = 60 × √2. ஏவோட மதிப்பு 60√2, அதோட √2 பிரிக்கிங்க அப்படின்னா 60 × 2 120 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்ரு. நமக்கு வந்து ஸ்பீடு தெரியும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் மினிட்ல கேட்குறாங்க. ஆன்சர் எல்லாமே மினிட்ல இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட் வந்து டைம் தேவை. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா? எஸ், 120 மீட்ரு. இங்கே டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 km/h சொல்லி கொடுத்தாங்க. km/h கொடுத்தாங்க. அதை மீட்டர்/செகண்ட் மாற்றணும் அப்படின்னா 5/18 வந்து பெருக்கணும். சரிங்களா? பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? அடி எடுத்தீங்கன்னா 30 வரும். ஈக்குவல் இந்த 18 வந்து மேலே போயிடும். அப்போ 30 18 எவ்வளோ வரும்? 30. இது 5ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 6 வரும். ஸோ 6 × 18. சாரிங்க, ஒரே நிமிஷம். கீழே இருக்க வகுத்தில் இருக்க 18 வந்து மேலே போகும்போதெல்லாம் பெருக்கல மாறிடும். ஸோ 6 × 18 மீட்டர்/செகண்டா? எஸ், ஏன்னா இது மீட்ரு, இது km/h வந்து மீட்டர்/செகண்ட் மாற்றிருக்கோம். ஸோ மீட்டர் இது வந்து என்ன இருக்கும்? செகண்ட் தான் இருக்கும். ஸோ 6 × 18 ஒரு 18 செகண்டில் இருக்கும். சரிங்களா? செகண்டில் இருக்கும். 6 × 18 செகண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன மாற்றணும்? மினிட்டுக்கு மாற்றணும். அப்போ 60 செகண்ட் வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட். அப்போ சின்ன யூனிட் செகண்ட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு மினிட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 60ஆல் வகுக்கணும். ஸோ நமக்கு தேவையான மினிட் வந்து என்ன வரும்? ஸோ செகண்ட் வந்து மினிட்டை மாற்றணும் அப்படின்னா செகண்ட் வந்து மினிட்டுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 6 × 18 வகுத்தல் 60 மினிட். மினிட்னா என்ன வரும்? அடி கொடுத்தீங்கன்னா 10. ஸோ 10ஆல் அடி எடுத்தீங்கன்னா 9, 5 = 9/5 மினிட்ன்றதான் ஆன்சர். கணக்கில் வந்து ஃபீல்டோட மதிப்பு கொடுத்தாங்க, சதுரத்தோட பக்கத்தினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. சாரி, இந்த சதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பக்கம் கண்டுபிடிக்கிறோம் 60√2. கணக்கில் என்ன கேட்குறாங்க? ஒரு இந்த மூளை விட்ட வழியாக சைக்கிளில் கடக்கும் போது மணிக்கு 4 km வேகத்தில் கடக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தோட மதிப்பு 60√2 அப்படின்னா மூளை விட்டத்தோட மதிப்பு என்ன வரும்? A√2 120 மீட்டர் சொல்லி வரும். டிஸ்டன்ஸ் 120 மீட்ரு. ஸ்பீடு வந்து 4 km/h. நமக்கு வந்து டைம் தான் தேவை. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஃபார்முலா போட்டிங்கன்னா இங்கே மீட்டர்/செகண்டில் இருக்குது, இங்கே km/h இருக்குது. அதை வந்து மீட்டர்/செகண்டுக்கு 5/18 வந்து பெருக்கணும். சரிங்களா? km/h வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாத்திரக்கு வகுத்து சுருக்கும்போது 6 × 18 செகண்ட் சொல்லி வரும். சரிங்களா? டோட்டலாக இப்போ வந்து செகண்டில் இருக்குது. இங்கே ஆன்சர் வந்து மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் இருக்கிறத மினிட்டுக்கு மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சின்ன யூனிட் செகண்ட் வந்து பெரிய யூனிட் மினிட்டுக்கு மாற்றணும். அப்படின்றப்போ என்ன தொடர்போ, இது ரெண்டு மினிட்டுக்கு செகண்டுக்கு என்ன தொடர்போ அதால் வந்து வகுத்தணும். ஒரு மினிட்ன்றது 60 செகண்ட். ஸோ 60ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தேவையான ஆன்சர் 9/5 மினிட்ன்றது தான் ஆன்சர். கான்செப்ட் ஈஸி, பட் வந்து கால்குலேஷன் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக 74வது கொஸ்டின். பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ். ஒரு ரோம்பஸ் இருக்கு, ஒரு சாய் சதுரம். ஒரு சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு வந்து 68 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? 68 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு மூலைவிட்டத்தோட மதிப்பு 16 சென்டிமீட்டர். அப்படின்னா அதனுடைய ஏரியா வந்து எனக்கு கேட்குறாங்க. நமக்கு வந்து தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா, சாய் சதுரத்துடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ½ × d1 × d2.
2 மூலைவிட்டங்களோட பெருக்கப்படுறதோட பாதி வந்து தான் சாய்சரத்தினுடைய பரப்பளவுக்கு சமம். சரிங்களா? அதனுடைய பக்கங்களுக்கும் சாய்சரத்தினுடைய பக்கங்களுக்கும் அதனுடைய மூலைவிட்டங்களுக்கு என்ன தொடர்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலைவிட்டங்களுக்கு என்ன தொடர்புனா 4s² = d1² + d2². சரிங்களா? இப்போ பெரிமீட்டர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4s 4 சைடோட கூடுதல் வரும். சரிங்களா? 4 × s அப்படின்னா 4s மதிப்பு 68 அப்படின்னா s மதிப்பு என்ன வரும்? 17 சென்டிமீட்டர் வருமா? அவ்வளோதாங்க. 4 × 17² = d1² என்ன வரும்? 16² + d2². இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 17 d2 மதிப்பு இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4 × 17 வந்து 17² 289 289 × 4 1156 - 16² 256 = d2². அப்போது d2 மதிப்பு என்ன வரும்? இதை வந்து சுருக்குனீங்கன்னா 900√2 = 30 சென்டிமீட்டர் சொல்லி கிடைக்கும். நமக்கு d1 மதிப்பு தெரிஞ்சு d2 மதிப்பு தெரியும். அப்போ பரப்பளவோட ஃபார்முலா என்ன? அரை × d1 × d2 சாய்சரத்தோட பரப்பளவு ஃபார்முலா. ஸோ அரை × d1 மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா d1 மதிப்பு 16, d2 மதிப்பு 30. ஸோ 16 30 480 480 / 240 சென்டிமீட்டர்²தான் ஆன்சர். சரிங்களா? சாய்சரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4 பக்கங்களோட கூடுதலுக்கு சமம். சரிங்களா? 4 பக்கங்களோட கூடுதல் வந்து 68 அப்படின்னா சுற்றளவு ஃபார்முலா 4s. சரிங்களா? எஸ்ன்றது அதோடைய பக்கங்களுடைய அளவுக்கு சமம். ரெண்டாவது ஃபார்முலா அதனுடைய பரப்பளவு ஃபார்முலா அரை × d1 × d2 மூலைவிட்டங்களோட பெருக்கப்பலன் பாதி. அடுத்து மூலைவிட்டத்துக்கும் அதனுடைய பக்கத்துக்கு என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா 4s² = d1² + d2². சரிங்களா? இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை நம்ம போட்டு பார்த்தோம். இதெல்லாம் வந்து சரிங்களா? இதெல்லாம் நிறையா தடவை நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறையா கணக்கில் இது மாதிரி போட்டிருக்கோம். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 77வது கொஸ்டின். கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க அந்த கணக்கு. இப்போ 1 + cos 2a 1 - cos 2a மதிப்பு என்னன்னு கேட்குறான். இது என்ன பண்ணுவோம் நம்ம டேரெக்டாக இது வந்து நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், இது மேலே கீழே வந்து இதோட தலைகீழால் பெருக்கும். சரிங்களா? அப்போ மேலே கீழே வந்து என்ன பண்ணுவோம் 1 + cos 2a வந்து மேலே கீழே பெருக்கும். சரிங்களா? அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா cos 2a மதிப்பு என்ன 2 cos 2a ரெண்டு ஃபார்முலா இருக்குது. cos 2a ஃபார்முலா சொல்கிறேன். அந்த ஃபார்முலா வந்து நாளைக்கு வரல கணக்குலையும் வரும். cos ² - sin²a. இப்போது sin² எப்படி எழுதலாம்? 1 - cos² சொல்லி எழுதலாமா? அப்படி சுருக்குனீங்க அப்படின்னா cos ² இல்லை 2 cos இது வந்து sin² வந்து என்ன பண்ணலாம் 1 - cos²aன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? 1 - cos²ன்னு சொல்லி எழுதலாம். மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -1 + cos² வரும். இப்போது 1 cos² + cos², 2 cos²a -1ன்னு சொல்லி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டெரிவேஷன் இந்த cos² பதிலாக 1 - sin² எடுத்தீங்க அப்படின்னா 1 - sin²a -sin²a அப்படின்னா 1 - 2 sin²a. சரிங்களா? இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அந்த கணக்கு. நார்மலாக வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் கிடையாது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும் 1 + cos 2a வந்து எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல எப்படி எடுத்துருக்காங்கன்னா 2 cos²a -1ன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக கீழே 1 - cos 2a வந்து எப்படி எடுத்துருக்காங்கன்னா 1 - 2 sin²aன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இங்கே என்ன வரும் +1 -1 உள்ளே போகும்போது அடியாயிருமா +2 cos²a -1 அப்பான் 1. இங்கே -1 உள்ளே போகும்போது -1 +2 sin²aன்னு சொல்லியிருக்குமா? +1 -1 அடியாயிரும். +1 -1 கூட்டும் போதில் சரியாக போகும். அப்படின்றப்போ என்ன வரும் 2 தான் இருக்கும். சரிங்களா? 2 cos²a அப்பான் 2 sin²aன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 2க்கு 2 அடியாயிருமா? அப்பான் √2
அப்போ இதை வந்து ரூட் அவுட் வெளியே எடுக்கும் போது இது வந்து காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி எடுக்கலாம். காட் ஸ்கொயர் ஏ அண்டர் ரூட் 2 விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா காட் ஏன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோங்க. சூப்பராக ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 78வது கொஸ்டின். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மதிப்பு கொடுத்தாங்க, எக்ஸ் ஒய் மதிப்பு கொடுத்தாங்க, எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூப்போட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கில் நீங்கள் வந்து டேரெக்டாக பாருங்கள். நீங்கள் வேல்யூ புட் மெத்தட் மூலிமா வந்து டேரெக்டாகவே போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் 2 × 3 6 அதே நேரத்தில் 2 + 3 5 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சர் என்ன பண்ணலாம், 2 கியூப் + 3 கியூப்னு சொல்லி டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்படின்னா 8 + 27 = 35ன்றதான் ஆன்சர். டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூப்புக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு தான் எக்ஸ் ஒயோட மதிப்பு தான் தெரியும். சரிங்களா? அப்படின்றப்போ டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, டெரிவேஷன் ஃபார்முலா. அதுலேயும் போடலாம். x + x + y × x + y the whole square minus 3xy இந்த ஃபார்முலாலையும் போடலாம். இது வந்து டெரிவேஷன் ஃபார்முலாங்கய்யா. இந்த டெரைவ் ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா கிடையாது. இது வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் வரும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியும் நிறையா கொஸ்டின் வரும். அப்போது இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ஒய் கியூப்போட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 × 5 ஸ்கொயர் மைனஸ் 3 × 6 இப்போ என்ன வரும், 5 × 25 மைனஸ் 18 என்ன வரும், 7 வரும். 5 × 7 35ன்றது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின். ஒரு பர்சன் வந்து 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெரு வந்து 10 நிமிஷத்தில் கிடக்குறான். அப்படின்னா அவனுடைய ஸ்பீடு வந்து km/h வந்து என்னன்னு சொல்லி கேட்குறான். மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ 10 நிமிஷம் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 60 600 செகண்ட் சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு வந்து என்ன வரும், டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 500 மீட்ரு. சரிங்களா? வகுத்தல் 600 செகண்டு ஈக்குவல் டு அடி எடுத்திங்கன்னா 5 / 6 மீட்டர்/s. மீட்டர்/s வந்து km/h மாற்றணும். என்ன பண்ணணும், 5 / 6 × km/h பெரிய யூனிட் மாற்றணும். 18/5 அடி எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 3 km/hன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 80வது கொஸ்டின். ஒரு வேல்யூ கேட்குறாங்கப்பா. இது சொல்லிங்கன்னா அரை அடுத்த ஒரு கால் இருக்குது, ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஒரு 3/4 வரும். 3/4 × 16 அடி எடுத்தீங்க அப்படின்னா 4. சரிங்களா? நம்ம முன்னாங்க 12 × 8 20ன்றதான் ஆன்சர். 8 × 12 20ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 84வது கொஸ்டின். ஏ காட் தீட்டாவோட மதிப்பு அப்புறம் ஏ காட் தீட்டா = பினா இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். காட் தீட்டா வந்து எப்படி எழுதலாம், ஏ காட் தீட்டா வந்து ஏ × காட் தீட்டா = பியா. அப்போ காட் தீட்டா வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா அப்பான் சைன் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா. இங்கே இருக்க பெருக்கல் ஏ அந்த பக்கம் முதல்ல வகுத்துல போமா, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. கணக்கு இங்கேயே சொல்லி முடிஞ்சு. காஸ் தீட்டாவோட மதிப்பு பி, சைன் தீட்டாவோட மதிப்பு ஏ, அவ்வளோதாங்க. கணக்கில் அப்படியே டேரெக்டாக இங்கே ஃபார்முலா இங்கே வந்து புட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ × காஸ் தீட்டாவுக்கு பதில் என்ன, பி மைனஸ் பி × ஏ அப்பான் ஏ × பி மைனஸ் ப்ளஸ் பி × ஏ. எஸ், அப்படின்னா என்ன வரும், ஏபி மைனஸ் ஏபி அப்பான் ஏபி ப்ளஸ் ஏபி. நல்லா கவனிங்க, இது 0 ஆயிருமா, ரெண்டுமே 0 வந்து ஒரு என்னால் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 0 தான் வரும். அவ்வளோ, ஆன்சர் 0. மேலே 0 வந்துடும். அப்போ 0 வந்து எந்த நம்பரால் வகுத்தீங்கன்னா 0 தான் வரும். முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். In which of the following months was sales nearest to the average sales for the period January to July? ஜனவரி டு ஜூலையில் வந்து இருக்கக்கூடிய சேல்ஸில் வந்து எது வந்து ஆவரேஜ் சேல்ஸுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை, 3 6 7. சரிங்களா? மந்த்லி சேலு என்னென்ன மந்த்து, ஜனவரிலேருந்து மொத்தம் 200 ப்ளஸ் 300 ப்ளஸ் 100 ப்ளஸ் அடுத்து ஒரு 200 ப்ளஸ் 400 ப்ளஸ் 500 ப்ளஸ் 600 வகுத்தல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, மொத்தம்
3 6 7. ஸோ ஆவரேஜ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா which of the following months was the sales nearest to the average sale. எந்த மந்தில் வந்து ஆவரேஜ் வந்து எந்த மந்தில் சேல் வந்து ஆவரேஜுக்கு நியரஸ்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1000 1000 2000 2300 வகுத்தல் 7. சரி எடுத்திங்கன்னா மொபைலா 21 மிச்சம் 20 7 14 14 மிச்சம் 6 60 8 56 மிச்சம் 4.5 சொல்லி வரும் 328.5. ஸோ 300க்கு பக்கத்தில் இருக்கணும். இல்லைனா 300 பக்கத்தில் எந்த மாதத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் எந்த மாதம் 300, மேல எந்த மாதம் மேல எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400, ஜனவரியில் 200, ஏப்ரலில் 200. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு ஈக்குவலாக வந்து ஆவரேஜ் வந்து இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட. அடுத்த கொஸ்டின், த சேல்ஸ் இன் ஜூலை வாஸ் டேஷ் டைம்ஸ் த சேல்ஸ் ஆஃப் ஜனவரி. ஜனவரியுடைய ஜூலை மாதத்தோட சேல் வந்து ஜனவரி மாதத்தை போல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஜூலையில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் 600, ஜனவரியில் எவ்வளவு 200. ஸோ எவ்வளவு அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஜனவரி போல் ஜூலை மாதத்தில் வந்து 3 மடங்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 88வது கொஸ்டின், வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் சேல்ஸ் பிட்வீன் த பீரியட் ஜனவரி டு மார்ச் அண்ட் த பீரியட் ஏப்ரல் டு ஜூன். ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ ஏப்ரல் டு ஜூனோட கம்பேர் பண்ண முதல்ல இப்போது ஜனவரி டு மார்ச், அடுத்து ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா, இப்போ இவங்களோட மொத்த மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600. சரிங்களா, இவங்களோட மொத்த மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1100. சரிங்களா, இவங்க 3 மதிப்பு மொத்த மதிப்பு 1100, இவங்களோட மொத்த மதிப்பு 600. சரிங்களா, இதோட ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வகுத்தல் 3 ஈக்குவல் டு 200. இங்கே வந்து 366.66 சொல்லி போகும். ஸோ எவ்வளோ கூடியிருக்கு 166.66 வகுத்தல் 200 × 100. அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எவ்வளோ கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா அடி எடுத்தீங்க அப்படின்னா 83.33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 83% வந்து ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் 89வது கொஸ்டின், இன் விச் மந்த் வாஸ் த பர்சன்டேஜ் சேல்ஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மந்த் இஸ் த ஹையஸ்ட். முந்தைய மாதத்தோட கம்பேர் பண்ணுறதுல எந்த மாதத்தில் வந்து பர்சன்டேஜ் வைஸாக அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. மே மாதத்தில் என்ன பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து ஏப்ரல் வந்து 200, அப்படின்னா மே மாதத்தில் வந்து 400 ஆயிருக்கு. சரிங்களா, அப்போ 400 - 200 ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 வகுத்தல் ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது 200 இருக்குது. ஸோ 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, மேலே தான் வந்து இருக்கிற ஹையஸ்ட்டு 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூனில் பார்த்தீங்கன்னா வெறும் 400லேருந்து 100 தான் கூட்டியிருக்கு. ஸோ எவ்வளோ கூட்டியிருக்கு 25% வந்து ஜூனில் வந்து கூடியிருக்கு 25%. இதே நேரத்தில் பிப்ரவரியில் எவ்வளோ கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா 100 கூடியிருக்கு. 200லேருந்து 100 கூடியிருக்கு, அப்படின்னா 50% வந்து கூடியிருக்கு. ஏப்ரல் வந்து எவ்வளோ கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஏப்ரல் மாதமா மார்ச் 100லேருந்து which month was the percentage sales compared to the previous month the highest. இங்கே வந்து 100% தான் கூடியிருக்கு. ஆனால் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் அதிகமாக இருக்கனால ஆன்சர் வந்து மேன்றதான் கரெக்ட். சரிங்களா, இங்கே 100% தான், பட் இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்றப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மே தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, மேல வந்து எவ்வளோ கூடியிருக்கு 200 இருந்தது 400 மாதிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 99வது கொஸ்டின். 99வது கொஸ்டின் நல்ல கொஸ்டின் நான் ஆக்சுவலாக இப்போது கணக்குப்படி ரொம்ப டைம் எடுக்குமே, இது போடலாம். 100 கொஸ்டின் வந்து there are 100 கொஸ்டின் இன் விச் ஈச் 100 கொஸ்டின் இருக்குது. அந்த 100 கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து சரியான மார்க்குக்கு வந்து 1 மார்க். 100 கொஸ்டின் வந்து 30 50 20 சொல்லி கொஸ்டினோட வித்தியாசம் வந்து இருக்குது. 30 கொஸ்டின் வந்து ஈஸி, 50 கொஸ்டின் வந்து மீடியம், அடுத்து 20 கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டு. இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கவர்ஸ் 5 எபிலிட்டிஸ். கொஸ்டின் பேப்பர் வந்து மொத்தம் 5 எபிலிட்டி இருக்குது. சரிங்களா, எபிலிட்டி 1 2 3 4 5 எபிலிட்டி இருக்குது. சரிங்களா, மொத்தம் வந்து 100 கொஸ்டின்.
ரைட்டான கொஸ்டினுக்கு வந்து 100 மார்க். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் கவர்ஸ் 5 எபிலிட்டிஸ் வித் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒவ்வொன்றிலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்காமா, சரிங்களா, எபிலிட்டியில். அடுத்ததா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் சிமிலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஃபார் ஈச் எபிலிட்டி. ஈச் எபிலிட்டிலும் டிஃபிகல்ட்டி வந்து சேமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போது சச்சின் ஹேஸ் எக்ஸலன்ட் நாலேஜ் இன் 3 எபிலிட்டி. 3 எபிலிட்டியில் வந்து ஏதோ ஒரு 3 எபிலிட்டியில் வந்து அவனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இன் அதர் 2 எபிலிட்டிஸ் ஹீ கேன் சால்வ் ஒன்லி ஈஸி கொஸ்டின். அப்போது அவனால் ஹார்ட் கொஸ்டின் வந்து 2 எபிலிட்டியில் வந்து பண்ணவே முடியாது. ஈஸி கொஸ்டின் மட்டும் தான் பண்ண முடியுது, சரிங்களா. மீடியம் கொஸ்டின் இது வந்து பண்ண முடியல. இப்போ வந்து இந்த எவாலுவேட்டர் டிடெக்ட்ஸ் 0.33 marks each wrong question and Sachin attempts all question which of the following would be the expected score. இப்போ வந்து தப்பான மார்க்கு வந்து 0.0033 மார்க் வந்து அவனுக்கு கிடச்சிரும், கழிச்சுவாங்க. அப்படின்னா வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து அவனோட இது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். மொத்தம் 100 கொஸ்டின், இது 30 கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். எல்லாத்துலேயும் சேம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேமாக சொல்லி கேட்குறாங்க. அப்போது 6 6 6 6 6 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா. அதே நேரத்தில் மீடியத்தில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, மீடியமில் எத்தனை கொஸ்டின், 50 கொஸ்டின். அப்போ இதில் 10, எல்லாத்துலேயும் 10 10 கொஸ்டினாக இருக்கும், சரிங்களா. 10 10 10. அடுத்து ஹார்ட் கொஸ்டினில் என்ன பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். அப்போது ஒவ்வொன்றுலேயும் 4 கொஸ்டின் இருக்குமா, 4 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அவ்வளோதாங்க, இது போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ வந்து என்ன கொடுத்தாங்க, அவன் வந்து ரைட்டான கொஸ்டின் எது கொடுக்குறான் பார்த்தீங்கன்னா, ரைட்டான கொஸ்டின் வந்து 1 மார்க். எல்லா ஈஸி கொஸ்டின் எல்லா எபிலிட்டியும் கரெக்டாக அவன் வந்து அட்டன் பண்ணிடுவான், சரிங்களா. 5 × 6 ரைட்டான கொஸ்டின். அடுத்ததா 2வது கொடுத்தா சச்சின் ஹேஸ் எக்ஸலன்ட் நாலேஜ் இன் 3 எபிலிட்டிஸ். 3 எபிலிட்டியில் எல்லாத்துலேயுமே அட்டன் பண்ணுறான், சரிங்களா. அதே நேரத்தில் 2 எபிலிட்டியில் வந்து ஈஸி கொஸ்டின் மட்டும்தான், 2 எபிலிட்டியில் வந்து ஒன்லி ஈஸி கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணுறான். அப்போ ஹார்ட் கொஸ்டினும் மீடியம் கொஸ்டின் எதுவும் அட்டன் பண்ணல, சரிங்களா. அப்போது அவன் வந்து ஈஸி கொஸ்டின்லாம் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருப்பான், சரிங்களா. ஆனால் ஹார்ட் கொஸ்டினில் இது எல்லாத்துக்கும் 3 ஹார்ட்லேயே மீடியமில் வந்து 3 எபிலிட்டியில் மட்டும்தான் அவனுக்கு ரைட்டான மார்க் கிடைக்கும். கடைசி இருக்கக்கூடிய இந்த 2 எபிலிட்டியில் வந்து அவனுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா. அவன் வந்து தப்பு தான் பண்ணியிருப்பான். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல புரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. ஈஸி கொஸ்டின் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிடுறான். 5 எபிலிட்டியில் ஈஸி கொஸ்டின் ஹார்ட் கொஸ்டின் வந்து எங்கே அட்டன் பண்ண முடியல அவனால் பார்த்தீங்கன்னா, 2 எபிலிட்டியில் வந்து அவனால் ஹார்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஹார்ட் கொஸ்டின் மீடியம் அட்டன் பண்ண முடியல, ஒன்லி ஈஸி கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணுறான் 2 எபிலிட்டியில். அப்படின்னா வந்து தப்பு பண்ணுறது எந்த இடத்துல, இந்த இடத்துல மட்டும் தான் தப்பு பண்ணுறான். ராங் பண்ணுறது இந்த இடத்துல மட்டும் தான் ராங் பண்ணுறான், சரிங்களா. அப்போது அவன் ரைட்டான பண்ணுறது எதுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின் 5 × 6, சரிங்களா. அடுத்ததா மீடியம் கொஸ்டினில் 3 × 10, சரிங்களா. அடுத்து ஹார்ட் கொஸ்டினில் 3 × 12. இதெல்லாம் ரைட்டாக பண்ணுறது, சரிங்களா. அப்போது 72 கொஸ்டின் வந்து ரைட்டாக பண்ணியிருப்பான், சரிங்களா. இப்போ ராங் கொஸ்டின் எத்தனை பார்த்தீங்கன்னா 2 எபிலிட்டியில் மீடியம் எவ்வளவு 2 × 10 ப்ளஸ் 2 × 8, 2 × 4 8. அப்போ 20 × 8 28 கொஸ்டின் வந்து அவன் வந்து தப்பு பண்ணியிருப்பான். இப்போது ரைட்டான கொஸ்டினுக்கெல்லாம் மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரைட்டான கொஸ்டினுக்கு மார்க்கு 1, சரிங்களா. அப்போ அவன் டோட்டலாக வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான், இதை சுருக்கிக்கிறேன், இதெல்லாம் வேறு பத்த மாட்டேங்குது நமக்கு. இது வந்து அவன் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், சரிங்களா. இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவன் அட்டன் பண்ணோடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோடைய எண்ணிக்கை, சரிங்களா. இப்போ வந்து மார்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து அவனுக்கு வந்து 72 × 1 மைனஸ் 28 × 0.33. 22 கொஸ்டின் தப்பான கொஸ்டினுக்கு வந்து மொத்தம் 72 மார்க் ஃபுல் மார்க்கில் வந்து கழிச்சிருவாங்களா, 0.33 மார்க் வந்து கழிச்சிருவாங்களா. அப்போ 72 மைனஸ் 9.24 = 62.76ன்றதான் அவனுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 100வது கொஸ்டின். ஆஸ் ஆஃப் திஸ் இயர் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் 8 மெம்பர் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 39 இயர்ஸ், சரிங்களா. 6 வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலி வந்து ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலியோடைய ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ 10 வருஷம் கழிச்சு 10 இயர்ஸ் ஆஃப்டர்
அந்த ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கணக்குப்படி 8 பேருடைய 39 அவங்களுடைய ஆரம்பத்தில் இருந்த வயசு டோட்டல் சரிங்களா, 8 × 39 ப்ளஸ் சரிங்களா. 8 பேருக்கு வந்து 10 வயசு வந்து கூடும் சரிங்களா. 10 வருஷம் கழிச்சு 8 பேருக்கு வந்து 10 வயசு கூடும் சரிங்களா. ப்ளஸ் அடுத்ததா அந்த ஒரு பையன் வந்து 6 வருஷம் கழிச்சு தான் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவனுக்கு மீதி வந்து 10 வருஷத்தில் 4 வயசு மட்டும் இருக்கும் சரிங்களா. அப்போ இது எல்லாத்தோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 312 + 80 + 4 = 396 சொல்லி வரும். இது வந்து அவங்களோட டோட்டல் ஏஜ் 10 வருஷம் கழிச்சு. இப்போ அவங்களோட மொத்த நம்பர் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் = அடி கொடுத்தீங்க அப்படின்னா 44 இயர்ஸ் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.